தாமரை சொல்லுங்க. முறுக்கு ரெடி ஆயிடுச்சா இல்லையா? ஒருத்தர் வேற 1000 கிராமுக்கு ஆர்டர் போட்டுக்கிறேன், நீ இப்பதான் 10 முறுக்கா சுத்துங்கிற. ஆமா 1000 கிராம் நான் வேற போட்டேன். ஹோம்மேட் முறுக்கு டெலிவரி அவைலபிள். என்ன சொல்றது, லிமிடெட் கஸ்டமர் தான், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சொல்லி போட்டேன். ஒருத்தர் 1000 கிராம் முறுக்கு ஹோம் டெலிவரி கொடுத்துருக்கேன்னு போட்டாரு. நானும் எடுத்து எடுக்க முடிய மாட்டுது. ஓகேவா, யாராவது வேற என்ன கொஞ்ச நேரத்துல அப்புறம் அதிர்ஷ்டம் வேணும்னுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆமா அதுக்கப்புறம் வந்து இது வேணும்னுவாங்க, என்னது குழி பணியாரம். நான் வேற என்ன மத்த டிஷ் எல்லாம் போடல, முறுக்கு மட்டும் தான் போட்டிருக்கேன். முறுக்கு இஸ் அவைலபிள் தீபாவளி ஹோம்மேட் முறுக்கு டிஸ்கவரி கடல் அவைலபிள் போட்டேன். 1000 கிராம் டெலிவரிட்டாரு. இப்பதான் வந்தாங்க கொஞ்ச நேரத்துல. இப்படிலாம் சொல்லலாம்னு ஆசைதான், இல்ல ஜஸ்ட் பிராங்க். ஏன்னா ஆமா இந்த தீபாவளிக்கு அப்ப படத்துக்கு டியூட் படத்துக்கு போனா சரத்குமார் வந்து டியூட் படத்துல எல்லாத்தையும் பண்ணிட்டேன். மாப்பிள்ள இது பிராங்க் மாப்பிள்ள, என்ன இது இவ்வளவு சீரியஸ் ஆயிடுங்க, டான்ஸ் ஆடுங்கன்னு. ரொம்ப நாள் கழிச்சு சரத்குமார் சார் வந்து சூப்பரா நடிச்சிருக்காரு. சேனல் ஆரம்பிச்சாங்க, பார்த்தா முறுக்கு விக்கிறாங்க, எல்லடை விக்கிறாங்க, அதிர்ஷ்டம் விக்கிறாங்க, பணியாரம் விக்கிறாங்க, அதுக்கப்புறம் குலோப் ஜாம் விக்கிறாங்கன்னு நினைப்பாங்க. ஒரு டெலிவரியும் கிடையாது. இது எல்லாமே வந்து உற்றார் உறவினர் சொந்தக்காரங்க இங்க துபாயில இருக்கிறவங்களுக்கு. அது இல்லாம வந்து தமிழ்நாட்டுல இருந்து வேற விரும்பி கேட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களாம் வந்து பேச்சுலரா இருக்கிறாங்க நிறைய பேர் இங்க, அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு தான் அந்த முறுக்கு செஞ்சிருக்கோம். நிறைய பேர் வந்து அதாவது டிஸ்கவரி கடல்ல ஃபேமிலியோட இருப்பீங்க. இந்த நேரத்துல உங்களால முடிஞ்ச பணியாரம் ஏதாவது செஞ்சு நம்மளுடைய அந்த மகிழ்ச்சியை வந்து மத்தவங்க கிட்ட கொடுக்கறப்பதான் அது இரட்டிப்பாகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நம்மளுடைய மகிழ்ச்சியை எல்லார்கிட்டையும் கொடுத்துட்டு இரட்டிப்பாக்குங்க. அது நம்மளுக்கு நம்ம சந்ததிக்கும் நிறைய வந்து என்ன சொல்றது நன்மை செய்யும் பின்னாடி.